அண்ணனை பற்றியே பேசிட்டோம். ஆனாலும் பேசுறதுக்கு ஏகப்பட்ட கண்டென்ட்கள் இருக்குது. அதனால் நம்ம இந்த வீடியோவில் எதை பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறையா கூட இருக்குது தம்பி. நாளை பேசிக்கலாம். அண்ணனை எப்போ வேணாலும் தண்ணி தெளித்து, இப்போ கொஞ்சம் தண்ணி கொண்டா இதா அண்ணே கண்ணத்தர இன்னும் ஒரு 4 அடி அடிச்சுட்டு தானே, கொஞ்சம் குனிஞ்சிக்க இதா இப்படி 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 அப்படின்ட்டு 4 அடி அண்ணனை அடிச்சுக்கலாம். அந்த அளவில் கண்டென்ட்டாக அள்ளி கொடுக்காருப்பா. அதனால் தெளிய வச்சு நாளை பின்னா அடிச்சுக்கணும்னு வையேன். கோவப்படாதுங்கப்பா. உண்மையை சொன்னால் கோவப்படக்கூடாது, கோவமே படக்கூடாது. இப்போ அண்ணன் கட்சியில், நம்ம அண்ணன் கட்சியில் இருந்து நிறையா பேர் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஆள் இருக்கான், அவரை பற்றி வீடியோ போடணும். அதுக்கு நாளை போட்டுருவோம்னு வச்சுக்கிட்டு தான் என்ன ஃபுல் தரவுகள் வேணும்ல, வச்சுக்கிட்டு போடுவோம். இப்போ ஒரு தங்கை, அண்ணனுக்கு தங்கை, நமக்கு சகோதரி, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட்சியை விட்டு வெளியேறிட்டாங்க. இப்போ கட்சியை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படின்னா எப்படி வெளியேறிட்டாங்க? அண்ணன்கிட்ட 2021 தேர்தல், அது முக்கியமானவங்க பாரு. 2021 தேர்தலில் விளவங்கோடு தொகுதியில் அக்கா விஜயதாரணியை எதிர்த்து போட்டி போட்டவங்க மேரி ஆடலின். அண்ணன் பாரு எவ்வளோ நேக்கா போய் வேட்பாளர் நிறுத்திருக்கான் பார்த்தியா? அண்ணன் அதில் தான் விவரமான ஆளுன்னு. நம்ம அண்ணனை சும்மா நிறுத்தக்கூடாது. எந்த இடத்துலையும் மற்ற அரசியல் கட்சிகள்லாம் சொல்லுவான், நீ ஜாதி பார்த்து வேட்பாளர்னு போட்டுத, அதெல்லாம் குளங்கோத்திர பார்த்து வேட்பாளர்னு போட்டுத அப்படின்னு சும்மா வாய்க்கிலேயே வண்டியாக பேசுறதெல்லாம் அவனுடைய ஈனத்தனத்தை தான் காட்டுகிறது. வேறு என்ன காட்டுதுங்கய்யா? அது ஈனத்தனம் தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு தான் அண்ணன் வேட்பாளர் தேர்வும் அப்படி தான் இருக்கு. இப்போ விஜயதாரணி அவர்களை எதிர்த்து களமாட வேண்டும் என்றால், வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம யாரை நிப்பாட்டணும் அப்படின்னு ஒருத்தரை நிப்பாட்டுதார். யாரு? விஜயதாரணிக்கு இந்த வாக்குகள் போய் சேர்ந்துடக்கூடாது. எதிர்முனையில் இருக்கிற வேட்பாளருக்கு அந்த வாக்குகள் கிடைக்க வேண்டும். யார்? அதிமுக கூட்டணியில் யார் வேட்பாளராக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வாக்குகள் கிடைக்க வேண்டும். எந்த வாக்குகள்? இந்து சமுதாய வாக்குகள் அவர்களுக்கு பெரும்பான்மையாக கிடைக்க வேண்டும். ஆனால் இந்த கிறிஸ்தவ சமுதாய வாக்குகள் விஜயதாரணிக்கு கிடைத்து விடக்கூடாது. ஏன்னா பிஜேபி கூட்டணியில் யார் இருக்கு? அதிமுக இருக்குது. அதனால அவங்க கூட்டணிக்கு இந்து சமய வாக்குகள் பெருவாரியாக போயிடும். இந்த கிறிஸ்தவ சமுதாய வாக்குகள் யாருக்கு போயிடக்கூடாது? விஜயதாரணிக்கு போயிடக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? விஜயதாரணியை தோற்கடிப்பதற்கு ஆள் வார்த்தை வேட்பாளர் நிப்பாட்ட வேண்டும் இல்லை? நிப்பாட்டணுங்கிறது தான் அண்ணன் நல்ல விவேகமாக. இங்கே தான் எல்லாரும் அண்ணன் மேலே நிறைய குற்றச்சாட்டு சாட்டுவாங்க. அண்ணன் காசு வாங்கிட்டு வேட்பாளரை நிறுத்துகிறார், அதாவது டம்மி வேட்பாளரை நிறுத்துகிறார், எல்லாம் வாக்கு குறிக்கும் வேட்பாளரை நிறுத்துகிறார் அப்படின்னு அண்ணன் மேலே பகிங்கரமாக குற்றம் சுமத்துவார்கள். அந்த குற்றத்தில் உண்மை இருக்கிறது அப்படிங்கிறதை உணர்வதற்கு இந்த தொகுதி ஒரு வாய்ப்பு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த வீடியோவை நம்ம எடுத்து உங்கள்கிட்ட பேசுவோம். அதனால் தம்பிகள் நீங்கள் உண்மையிலே கோயக்கூடாது. ஒரு அரசியலில் 4 பேர் 4 கருத்தை பேசுவாங்க. அந்த கருத்துகள் உங்களுக்கு தேவையானதா அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இது தேவையானதா, தேவையற்றதா, இல்லை நம்மளுடைய கொள்கையோடு நெருக்கமாக இருக்கிறதா, இல்லை நம்மளுடைய கட்சியினுடைய செயல்பாடோடு நெருக்கமாக இருக்கிறதா, நம்ம கட்சி செயல்பாடோடு இவர் பேசுவது நெருக்கமாக இருக்கிறதா, இல்லை அந்நியப்பட்டு இருக்கிறதா, இல்லை இதுதான் நம்ம கட்சி செயல்பாடா, இல்லை நம்ம தலைவருடைய செயல்பாடு இப்படித்தான் இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பேசுவது. அதாவது உள்ளுக்குள்ளே இருந்தால் தெரிவதற்கு அவ்வளோ அத்தனை எளிதான வாய்ப்புகள் கிடைக்காது. ஏன்னா நம்ம ஒரே வெறியோடு இருக்கிறோம். நமக்கு அண்ணன் தான் எல்லாம், அண்ணன் தான் ஆள போகிறான், மற்றவங்களாம் திண்ணே காலி பண்ண போகிறாங்க சித்தாந்த வேட்கையோடு நம்ம இருக்கோம். அதில் நான் ஒன்று குறையே சொல்லலை. உனக்கு சித்தாந்த வேட்கை தேவைதான், அதை வளர்த்துக்கொள், வேண்டான்னு நம்ம சொல்லலை, வாழ்கன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அண்ணனுடைய சித்தாந்தம் எந்த அளவில் வலுவாக இருக்கிறது, சிதைவாக இருக்கிறது அப்படிங்கிறத வெளியிலிருந்து பார்க்கின்ற எம்மை போன்றவர்களால் தான் அதை சொல்ல முடியும். அப்படிங்கும்போது நீ அதை கூர்மையாக கவனிப்பாய், நமக்கு ஆதரவு கொடுப்பா, தெரிஞ்சுக்கிட்டு. எங்கள் பெரியார் சொல்லுவார்ல, நம்ம பெரியார் தான், நமக்கும் பெரியார், உனக்கும் பெரியார், எனக்கும் பெரியார். பெரியார் சொல்லுவார்ல, எதை ஒன்று யார் சொன்னாலும் கேள், ஆனால் உன் விருப்பம் போல் நடந்து கொள். உன் அறிவுக்கு என்ன தோணுதோ அதை செய். ஆமாம், யார் சொன்னாலும் கேட்டுக்க, தெரிஞ்சிக்க. ஆனால் உன் அறிவு எதை சொல்ல அதை கேட்டுக்க. அதுக்காக எவர் சொல்றதையும் நீ கேட்கணும்
அவசியம் இல்லைன்னு சொல்லுவார்ல, அதைத்தான் இங்கேயும் நானும் உனக்கு சொல்லுதேன். ஆமாம், உனக்கு சொல்லுதேன் இல்லை, நீ எதை வேண்டுமானாலும் சரி, எதை வேண்டுமானாலும் பின்பற்று, அது உன் விருப்பம்தான். ஆனால் இங்கே பிழைப்புவாதிகள் எப்படி சந்தர்ப்பத்திற்கு தக்க பிழைப்புவாதங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்ல வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்கிறது. இந்த இடத்தில் நம்ம அதை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் தம்பிகளுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை விரும்ப விரும்ப ஏற்றுக்கொள்வது, விரும்பாமல் போவது என்பது அவரவர் விருப்பம் சார்ந்த விடயம்தான் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன். இப்போ அண்ணன் இந்த இடத்தில் விளவங்கோடு தொகுதியில் ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த ஒரு சகோதரியை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். மேரி ஆடலின் அப்படிங்கிற சகோதரியை அறிவிச்சிருக்கிறார். அந்த சகோதரி நல்ல வேலை செய்யக்கூடியவர், கட்சிக்காக பயணிக்கக்கூடியவர், நல்ல முறையில் வேலை செய்து வந்திருக்கிறார் என்பதே தெரியும். அந்த சகோதரி இப்போ எங்கே இருக்காங்க? அவங்களுடைய பதிவை பாருங்க, கொஞ்சம் தான் பாருங்க. நிற்கக்கூடிய போராளிகள், களத்துல வேலை செய்யக்கூடிய அத்தனை பேரூராட்சி ஊராட்சி உறவுகளும் நாங்க போய் கருத்துக்களை முன்வைக்கிறோம். அதனால என்னன்னா, நிர்வாகிகள்னு ஒரு சிலர் ஊழல் செய்யறவங்க, கட்டமைப்பா உடைக்கிறவங்க, கட்சிக்கு எதிராக வேலை செய்யறவங்க பொறுப்புல போட்டுட்டு அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் மட்டுமே கேட்கப்படுது. நம்மளும் மாற்று அரசியல் சொல்லி நம்பி இந்த நாம் தமிழர் கட்சிக்குள்ள வரவங்க நீங்க களத்துல வேலை செய்யும்போது அவங்க மேடையில எப்படி பேசுறாங்கன்னா, நீங்க கட்சியில பயணிக்கிறீங்க, நீங்க வேற இடமா பாக்காதீங்க, எல்லாருமே உறவுகள் ஒன்னா சேர்ந்து நம்ம என்ன தமிக்கணும், நம்ம எல்லாம் தமிழர்கள் ஒன்னா வரணுங்கிறாங்க. கண்ணுக்கு முன்னாடி அநீதி நடந்த தவறு, நம்ம கூட இருக்கிறவனே தவறு செஞ்சாலும் தைரியமா சுட்டி காட்டணும்னு சொல்றாங்க. அப்ப இந்த நிர்வாகத்துல ஒரு தவறு செய்யறாங்க, நிர்வாகிகளே அந்த தவறு செய்யறாங்க, பேசி சரி செய்யலாம், ஒரு கலந்தாய்வு போட்டு நாளைக்கு சரி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு தொகுதி உறவுகள் அழைக்கிறாங்க. தொகுதி உறவுகள் பேச போனா மண்டல செயலாளரே, கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடியவர் இப்போது மண்டல செயலாளர், இவர் ஆட்களை வச்சு, அடியாட்களை வச்சு சைக்கிள் செய்யணும். படத்துலதான் நாங்க பாத்துருக்கோம், நேர்லயே நாங்க பார்த்தோம். நாங்க மேடையில சொல்றோம், திமுக ரவடிசம் கட்ட பஞ்சாயத்து. இங்க எங்க மண்டல செயலர் தற்போது எங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மண்டல செயலாளர் பெர்வின் ஜோ வழக்கறிஞரே அடியாட்களை வச்சு, கட்ட பஞ்சாயத்து பண்ற ஆட்களை வச்சு, கத்தி அறிவாளி எல்லாம் கொண்டு நடு ரோட்ல வச்சு உறவுகளை தாக்குறாரு. களத்துல வேலை செய்யற உறவுகளே தாக்குறாரு. பேசணும்னு கூப்பிட்டு தாக்குனது ரோட்ல வச்சு. அவங்க என்ன சொல்லுதாங்க? ஆமா, நான் அண்ணன் வந்திருந்தாங்க, அவங்க கிட்ட இந்த உள்ள பிரச்சனையை சொல்லணும்னு நினைச்சா இங்க அண்ணன் அதெல்லாம் கேட்கதால, வேலை செய்யறவங்களையும் கேட்கல, யாரையும் கேட்கல. எல்லாருமே மாற்றம்னு நினைச்சோம்னா ஏமாற்றம் தான் இதாக இருக்கு. இப்போ என்ன மாதிரி மாற்று கட்சியில் இருக்கோ அந்த நிலைப்பாடு தான் இங்கேயும் இருக்கு. மற்றபடி இதில் எந்த இதுவுமே இல்லை. எல்லாருமே கட்ட பஞ்சாயத்து பண்ண தான் சம்பாதிக்கிறான், காசு அடிக்கிறான், இதனுடைய வேலைகளாக தான் இருக்காங்க. ஒரு மண்டல பொறுப்பாளரே இந்த அளவில் தான் இருக்கார். அந்த அம்மா பேரெல்லாம் சொல்லுது, அந்த சகோதரி பேரெல்லாம் சொல்லுது, இந்த அளவில் தான் இருக்காங்க. நானும் காத்திருந்து பொறுமை இழந்து போய்விட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லுதாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதியில் வாக்குகளை பிரிப்பதற்காகவே நிறுத்தப்பட்ட வேட்பாளர், அவருடைய அந்த வேட்பாளர் தன்னுடைய பணம், பொருள் எல்லாத்தையும் இழந்திருப்பாங்க. சும்மா போய் வேட்பாளராக நின்றுட முடியாதுல்ல. சாதாரணமாக தொகுதிக்கு 5 லட்சமாவது அவங்க சொந்த கை காசை செலவழித்திருக்க வேண்டும், செலவழித்திருப்பார்கள். அதற்கு முன்னாடி எவ்வளோ பைசா செலவழிச்சிருப்பாங்களோ அது தெரியாது. ஒரு கவுன்சிலர் தேர்தலில் இருந்தவரை கிட்டத்தட்ட சாதாரணமான செலவாக 30,000 செலவழிச்சிருக்கும் போது, ஒரு சட்டமன்ற தொகுதியில் தேர்தலுக்கு முன்னவர் குறைஞ்சபட்சம் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே 5 லட்ச ரூபா செலவாயிரும். சும்மாலாம் போவாது, 5 லட்ச ரூபா நிச்சயமாக செலவு செய்திருப்பார். அதற்கு முன்னாடி எத்தனை லட்சம் செலவு செய்தாரோ அந்த வகையில் அவர் பொருளாதாரத்தில் பின்னடைவுக்கு ஆளாகியிருப்பார், அது நிச்சயம். ஆனால் நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். அவர் பொருளாதாரத்தில் பின்னடைவுக்கு ஆளாயிருந்தால் கூட நாம் தமிழர்ங்கிற கட்சியை அந்த தொகுதி முழுக்க எடுத்து சென்றிருப்பாரே இல்லையா? உன்னுடைய சின்னம் ஒரு இடத்தில் பதியப்பட்டு அங்கே வாக்குச்சாவடியில் உன்னுடைய சின்னத்தை அங்கே ஒட்டி வச்சுருக்காங்கன்னா அந்த வேட்பாளர் அங்கே நின்று நல்லது. அந்த வேட்பாளர் நிற்கலன்னா உன்னுடைய சின்னம் அந்த இடத்து வரை போயிருக்காது. நாம் தமிழர் கட்சி அந்த இடத்து வரை போயிருக்காதுல்ல. ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் சேர்ந்துருக்காதுல்ல. அந்த வாய்ப்பை உனக்கு தந்தது யார்? உன்னை பிரச்சாரம் பண்ணி எடுத்து போனாலோ போகட்டாலோ அந்த வாய்ப்பு ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் உன்னை கொண்டு சேர்த்தது, உன் கட்சியை கொண்டு சேர்த்தது யார்? அந்த பெண்மணி தானே. அவங்களை உதாசீனப்படுத்தும் விதமாக, உழைக்கின்றவர்களை உதாசீனப்படுத்தும் விதமாக, உழைக்கின்றவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியில் வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு நானும் பார்த்துட்டேன், 2 தேர்தலாக பார்க்கேன், இன்னும் 3 தேர்தலாக பார்க்கேன். ரெண்டு தேர்தலாக கஷ்டப்பட்டு நின்று 5000 10,000 வாக்கு வாங்கணும். அடுத்தால வாக்கு சதவீதம் கூடும் போல தெரிஞ்ச உடனே அந்த வேட்பாளருக்கு வாய்ப்பு கிடையாது. போயா நீ செலவழித்து முடிஞ்சிட்ட, உன்ட்ட அவ்வளோதான், டங்கு வர அறுந்து போச்சு, இன்னும் அடுத்த கிட்ட வாய்ப்பு இருக்கவனை பார்ப்போம் அப்படிங்க. இன்னும் சிலர் வெற்றி பெறும் காலத்தில் நாம நிற்கணுன்ட்டு அப்படியே இந்த நாரை எதுக்கோ காத்து நிற்கும்பாங்கல்ல,
அதே மாதிரி அப்படியே காத்து நிற்காங்க. ஒத்த காலில் காத்து நிற்கவனும் இருக்கான். வெற்றி வரும் காலம் என்பது நம்ம சொல்லட்டான். ஆனால் அவங்க அப்படி ஒரு காலம் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூட சிலர் அப்படி காத்திருக்கான். முன்னகிட்டே பணத்தை விரைய முடியறப்பா அப்படின்ட்டு இவங்களை வச்சே எல்லா பக்கமும் பணத்தை, மற்றவர்களை வைத்தே பணத்தை செலவழிக்க வைத்து கட்சியை அப்படி விரித்து விளம்பரப்படுத்தி கொண்டு அவர்கள் காத்திருக்கின்றவர்களும் இருக்கிறார்கள். தம்பி, நான் சொல்வது உண்மையா யதார்த்தமா என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் கோவப்படணும். கோவப்படக்கூடாது, குணமாக பேசலாம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லுது. இந்த மாதிரி இருக்குது, என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லுதேன். நீ பேசுறதுக்கு உனக்கு என்ன அறிவு சொல்லக்கூடாது. கருத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம், எதிர்கருத்தை நீனும் வைக்கலாம் அப்படிங்கிறது தான். அது நாகரிகமாக இருக்க வேண்டும் என்பது தான் நம்ம வேண்டுகோள். இப்போ தம்பி, அந்த அம்மா மேரி ஆடலின் இப்போ என்ன பண்ணிடுச்சு, வாக்கை குறிப்பதற்காக நிப்பாட்டினாலும் அவங்க அதில் நின்று வென்று விடவில்லை, தோற்று விட்டார்கள் என்றாலும் அவர்கள் பொருளாதார ரீதியாக பெரிய தோல்வியை சந்தித்திருப்பார்கள். இந்த நிலையிலும் கூட அவர்கள் கட்சிக்கு பாடி செய்வதற்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த முயற்சியில் அண்ணன் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதை அண்ணன் காது கொடுத்தே கேட்கல. அண்ணன் தான் அன்பான சர்வாதிகாரம். அன்பான சர்வாதிகாரம் தானே அண்ணனுடைய கோட்பாடு. அன்பான சர்வாதிகாரம்னா என்னது? அவன் எல்லாம் தூரம் போடுற அவனா எதுக்கு விடு, கட்சி விட்டு தூரம் தூக்குனேன், கட்டம் கட்டுனே அப்படின்னு அண்ணன் கடந்து போயிட்டுப்பா. இருக்கவனை வச்சு பணி செய்யும். நம்ம சொல்ல கேட்கணும். எதிர்த்து பேசினாலும் நிறுத்தி தள்ளு கிருஷ்ணப்பாண்ணே அப்படின்னு போகிறது தான் அண்ணனுடைய அன்பான சர்வாதிகாரம். தம்பிகள் இப்போ புரியுமோ? நோக்கு புரியுதோ இல்லையோன்னு புரியணும். புரிஞ்சால் வேறு திசை வரும், உனக்கு திசை வேறு தெரியும் அப்படின்னு வச்சுக்கலான்னு வச்சுக்கோமே. புரியாட்டி அண்ணன் பின்னாடியே அண்ணனுக்கு 60 ஆயிட்டு, அண்ணன் விசுக்கும்பாரு இவாட்டு அப்படின்ட்டு போ அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. கோச்சிக்காதீங்கப்பா, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ யார் நம்ம அந்த அம்மா எந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டுனா தாய் கட்சியில் போய் சேர்ந்துட்டு. இதை நீ ஒத்துக்கிறியா இல்லையா தம்பிகள்? அந்த மேரி ஆடலின் எந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டு அண்ணனுடைய சேட்டை தாங்க முடியாமல் தாய் கட்சியில் போய் சேர்ந்துட்டு போய் ஏற்கனவே இந்த அம்மாவை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் பார்க்காதவங்க இந்த வீடியோவாக பாருங்கள். கேட்டீங்களா? தாய் கட்சியில் போய் சேர்ந்து விட்டது. ஐயா பொறி உருண்டை பொன்னார் மூலமாக தாய் கட்சியில் போய் சேர்ந்துட்டு இது எத்தனை பெரிய இழுக்கு. கட்சியில் இருக்கவனையே தக்காத்த முடியல, ஒரு பெண் ஒரு வேட்பாளராக இருந்தவரையே தக்காத்த முடியல. இந்த லட்சணத்தில் அன்னை கட்சியை விரிவடைய செய்ய போகிறேன்னா என்னைக்கு வாக்கு சதவீதம் நாங்கள் 30 லட்சத்துக்கு வாங்கிட்டோம், 6-7% ஆகிட்டோம், 10% வாக்கு வாங்கிடுவோம். எங்கள் ஊரில் ஒரு தம்பி இருக்கான், நாங்கள் 10% வாக்கு வாங்கிடுவோம், 10% வாக்கு வாங்கிடுவோம். எப்போ நாடாளுமன்ற எலெக்ஷனில் அப்படிமா அந்த அண்ணன். எப்போ நீ இப்போ எத்தனை பேரை எத்தனை வாக்காளர்களை உன்னுடைய கட்சியில் சேர்த்துக்கன்னா? இல்லையே, ஒருத்தரையும் சேர்க்கலையே, எதுக்கு சேர்க்கணும் அப்படிமா. ஏடா அப்படி சேர்த்தா தானே அவங்க ஒரு 10 ஓட்டை பிடிப்பாங்க, அப்போ தானே வாக்கு சேரும். அப்படிலாம் ஒன்றும் சேரட்டு இல்லை. எங்கள் அண்ணன் பேசுவார், பேசுறதை வச்சு வரவங்க வரட்டும். ஏடா அண்ணன் பேச வச்சு வரணும்டா, தளத்தில் ஒரு வேலை செய்யணுண்டா. தளத்தில் வேலை செஞ்சால் தானே உன்னுடைய கட்சி இருப்பை நீ காட்டிக்கொள்ள முடியும். நீனே இந்த கட்சிக்காரனான்னு தெரியாத அளவில் அடுத்த கட்சிக்காரங்க எலெக்ஷனோட தந்தாங்களா, உன் வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்கா? 5 ஓட்டு இருக்கா? 6 ஓட்டு இருக்கா? 6 ஓட்டுக்கு 200 தந்தாலும் 1200 வாங்கி பையில் வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு இருந்தேன்னா உன்னை எந்த கட்சி லிஸ்ட்லப்பா வைக்க முடியும்? ஒன்று. அதாவது வாக்குக்கு பணம் கொடுக்கக்கூடிய போக்கு இந்தியா முழுமைக்கும் இருக்குது. அது இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அப்போ அதுக்கு மக்கள் தான் மாறணும். மக்கள் மாறணும். இப்போ காசு வேண்டாம், நல்லது செய், நான் உனக்கு வாக்களிக்க அப்படின்ட்டு மக்கள் அதை இது பண்ணணும். ஆமாம், இதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன்ப்பா, நான் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய வாக்கை நான் விற்க மாட்டேன். ஆமாம், நீ என்னுடைய வறுமையை பயன்படுத்தி நீ இந்த விலைக்கு வாங்காத அப்படின்னு மக்கள் ஏன் நேர்மையாக இருக்க இந்த படத்தில் முடியலைன்னு. அப்படி ஒரு நேர்மையாக ஒரு மக்கள் இருக்கிற வறுமையே இதில் பேசவே கூடாது. நீ வறுமையாக இருக்கியா அப்படிங்கிறதெல்லாம் பேசக்கூடாது. வறுமையை பயன்படுத்துகிறார்கள் அதெல்லாம் பேசவே கூடாது. நீ நேர்மையாக இருந்து கொண்டால் தானே மற்றவர்கள் நேர்மையாக இருப்பதை பற்றி கேள்வி கேட்க முடியும். அந்த தகுதி உனக்கு இருக்கான்னு என்ன பார்த்து கேட்கியா? எனக்கு 100% இருக்குது. நான் எவனிடமும் எப்போதும் காசு வாங்கியதில்லை, வாக்குக்காகவும் சரி போக்குக்காகவும் சரி. அதை முதல்ல நான் நேர்மையாகவே இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறேன். அண்ணன் அப்படி இல்லையே, அங்கேயும் இங்கேயும் சில்லறைய சிதற அது கட்சின்னொன்னே அப்படி சிதற விட்டால் தான் காரியம் நகட்ட முடியும்னு நீங்கள் சொல்லுறது என் காதில் கேட்கு தம்பிகள். ஆனால் அண்ணன் அதையும் மீறி சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார்கள். காக்கைக்கு சோறு போடுதார்ல, தினம் 30 காக்கைக்கு நெய் சோறு போடுதார்ல, அது எங்கிருந்து வருது? அதெல்லாம் தம்பிகள் போடுதாச்சு இல்லை. அதானே
அப்போ அண்ணன் நேர்மையாக பயணிக்கலை அப்படிங்கிறதுக்கு தான் அந்த தங்கை, அந்த அண்ணனுக்கு தங்கை, எனக்கு சகோதரி மேரி ஆடலின் அவர்கள் கட்சியை விட்டு போகிறாங்க. அவங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ அவங்க வந்து இப்போ இந்த கட்சியை விட்டு போகிறோம்னா ஒரு அதிமுகவிலே திமுகவிலே போய் சேரல. அவங்க ஒன்றியத்தை ஆளுகின்ற கட்சியை நோக்கி அவர்கள் போகிறார்கள் என்றால் அவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். அப்படி போனால் அவங்களுக்கு இன்னும் வாய்ப்பு பிரகாசப்படும். அவர்களுடைய வாழ்வியலுக்கு ஏற்ற அந்த பொருளாதாரம், பின்புலம் எல்லாம் அண்ணன் சொல்லுவார்ல, ஃபினான்ஷியலாக பேக்கப் பண்ணுறேன்னு சொன்னாங்க பாருல, அதே மாதிரியான பேக்கப்பில் அந்த அம்மாவுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கி. அதனால தான் அங்கே போகிறாங்க. நான் இது வந்து நீ சொல்லணும்னு இல்லை, நான் உன்னுடைய இடத்திலிருந்தே தம்பி நான் சொல்லுதேன். அந்த அம்மாவுக்கு பொருளாதார பின்புலம் அதிகரிப்புக்கு ஒரு ஏதுவாகத்தான் அவர்கள் கிறிஸ்தவ மதத்தில் இருந்தாலும் கூட அந்த இடத்தை நோக்கி நகர்கிறார்கள் அப்படின்னு குற்றச்சாட்டு இல்லை. அவங்க செய்யக்கூடிய செயலை உண்மை என்று சொல்லுதேன். ஆனால் இதை தள்ளி விட்டது யார், அந்த இடத்திற்கு அவர்களை நகர்த்தியது யார், கடத்தியது யார் அப்படி என்றால் அது அண்ணன் சீமான் தான்.